நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா 17/8/2024 அன்னைக்கு பிறக்க போகுதுங்க. இது சனிக்கிழமை பிறக்குது. இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய புண்ணிய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. குறிப்பாக ஆவணி மாதம் 3ஆம் தேதி திங்கக்கிழமை பௌர்ணமி தேதி வருதுங்க. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வாஸ்து நாள் வருது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி அதாவது 26/8/2024 அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வருதுங்க. மிகவும் சிறப்பான நாள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 18ஆம் தேதி அதாவது 3/9/2024 அன்னைக்கு அமாவாசைங்க, செவ்வாய்க்கிழமை வருது. அடுத்து ஆவணி மாதம் 22ஆம் தேதி மிகச்சிறப்பாக வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 30ஆம் தேதி அதாவது 15/9/2024 அன்னைக்கு சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓணம் வருதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாட்கள். குறிப்பாக ஆவணி மாதத்தில் நீங்கள் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 2/9/28ங்க. இதை கரி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் சுப காரிய விஷயங்கள் நாம் எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குங்க. கடன், நாங்கள் பெரிய கடனில் இருக்கவங்க, அந்த கடனை தீர்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 நாட்கள் அதாவது ஆவணி 2/9/28 இந்த 3 நாட்களில் பயன்படுத்தி ஒரு பார்ட்டை நீங்கள் கடன் அடைச்சிங்க அப்படின்னா உங்களோட கடன் படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அப்படின்னா சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 கிரக சேர்க்கை இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிக சிறப்பான அமைப்பு. இந்த ஆவணி மாதம் தொடக்கத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து புதன் கடகத்தில் இருக்காரு. சூரியன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் இருக்காங்க. கேது பகவான் கன்னியிலையும், சந்திரன் மாத தொடக்கத்தில் தனுசுலையும், வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும் இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட கிரகநிலை. இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும், ஆவணி மாதம் 10ஆம் நாள் சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும், ஆவணி மாதம் 15ஆம் நாள் புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் போகிறாங்க. இது இந்த மாதத்தோட கிரகநிலைகளுங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஆவணி மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் முழுமையான பலனை 100% சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு இருக்காங்க, அந்த உங்களோட ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் நிற்கக்கூடிய பாதாச்சாரம் என்ன கர்மா வாங்கியிருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்லும் போது தான் 100% அக்யூரேட்டாக வருங்க. அதனால் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான ஒரு தெளிவான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ ஆவணி மாத பலன்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு, மகர லக்னக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள் இருக்குங்க. உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு லக்னாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவானுங்க. அப்போ இந்த மகர ராசி லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா உழைப்புக்கு பெயர் போனவங்களா இருப்பாங்கங்க. குடும்பத்து மேலே அவ்வளோ ஒரு அன்பு,
அவ்வளோ ஒரு அன்பு, இவங்களோட செயல்கள் எல்லாமே குடும்பத்தை நோக்கியதாக இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கணும், அதன் மூலியமாக நாமளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. உங்கள் ராசியாதிபதி 2ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின்னாலும் குருவோட பார்வை உங்களோட ராசியை பார்க்குதுங்க. ப்ளஸ் செவ்வாய் பார்வை இருக்குது, புதனோட பார்வை இருக்குது. அப்போ உங்களுக்கு பண வரவு வந்து ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். உங்களோட குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க. செவ்வாய் பார்க்குறனால வந்து பார்த்திங்கன்னா நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே நிதானமாக பேசுவீங்க. ஆனால் செவ்வாயோட பார்வை கொஞ்சம் படுறனால கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிதானமாக பேசுங்க. புதனோட பார்வை படுறதுனால பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க, புகைப்பட கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். அடுத்து 2ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி சனி வக்ரம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர் பண வரவை கொடுக்குங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க இப்போ சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். புதனோட பார்வை, அதாவது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்ல பணவரவு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். திடீர் வாய்ப்புகள் மூலியமாக பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். அதே மாதிரி கலைத்துறை, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு, யூடியூப்பில் சேனல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு திடீர்னு வியூஸ் அதிகமாகி ஒரு பணவரவு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல மாதம். அடுத்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க. சுக்கிரன் அந்த இடத்த பார்க்குறாருங்க. அப்போ உங்களோட முயற்சிகள், ராகு இருக்கிற இடத்த விரிவு பண்ணி கொடுப்பார். அப்போ உங்களோட முயற்சிகள் பல மடங்காக இருக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு உங்களோட முயற்சி இந்த சமயம் சக்ஸஸ் ஆகி வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இருக்குங்க. ஆனால் தேவையில்லாமல் வாக்கு கொடுத்துடாதீங்க. 3ஆம் இடத்துல ராகு உங்களை வாக்கு கொடுக்க வச்சு சிக்க வைப்பார். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்து 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்காருங்க. 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகங்க. உங்களோட குழந்தைகளுக்காக நீங்கள் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் நல்லா படிப்பாங்கங்க. அந்த படிப்பை வந்து ஞாபக சக்தியாக மாற்றி அதன் மூலியமாக ஒரு நல்ல மதிப்பெண்கள் வரக்கூடிய யோகம். போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் சூப்பராக இருக்குது. அடுத்து 5ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு செவ்வாய் சேர்க்கை இருக்குங்க. இது வந்து சிறப்பான அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குங்க இந்த மாதம். அடுத்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்காருங்க. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த லாட்ரி அதன் மூலியமாகலாம் உங்களுக்கு பணவரவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த மாதம் இருக்குது. அடுத்து 7ஆம் இடம் அப்படின்னா புதன் வக்ரமாக இருக்காருங்க. அப்போ உங்களோட வாழ்க்கை துணைக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதில் அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்க சொல்லுங்கள். அடுத்து 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ரொம்ப நாளாக நீண்ட நாள் வியாதிகள் யாருக்காவது இருந்துச்சுன்னா ஒரு நல்ல மருத்துவம் கிடைச்சி இப்போ குணமாகும். இல்லைங்க நான் இது வரைக்கும் நல்லா இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பார்வையோட படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் இருக்காருங்க. பாக்கியஸ்தானத்தில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் குருவோட அருளால் உங்களுக்கு பரிபூர்ணமாக நல்ல காலம் வந்து இருக்க போது. உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்த உறவு பிரச்சனைகள் வந்து இப்போ சரியாகும். நிறைய வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குங்க. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானாதிபதி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலுக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாபாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து 7ஆம் பார்வையாக உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறனால லாபம் நல்ல பணவரவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் பார்வை இருக்கிறனால நிறைய பயணங்கள் மூலியமாக போவீங்க. பயணங்கள் மூலியமாக நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் நடக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 73% உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவ வழிபாடு பண்ணுறதும் கோதுமை உணவு தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் 5 வயசுக்கு உட்பட்ட இல்லாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை இந்த மாதம் கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.